கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பைபிள் டேப்பில் எப்படி நீங்களே கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்முடைய ஆப்பில் வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் கேட்குறவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினை கேட்கலாம். இது எங்கே கேட்கணும் அப்படின்னா, முதல்ல எப்படி இது ஷோ ஆகுன்னு பார்த்துக்கலாம். மெனு பாரில் நம்ம வந்து பைபிள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ரேண்டம் பைபிள் குவிஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொஸ்டின் வருது, கீழே வந்து ஆரஞ்சு கலரில் வருது பார்த்தீங்களா? யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்க பெயர் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குள்ளேயும் என்ன ஆகும், அவங்களோட பெயர் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஞானசெல்வம். ஸோ அந்த மாதிரி உங்கள் பெயரும் இங்கே ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்களும் கொஸ்டினை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே கொஸ்டின் தான். இப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வேறு மாதிரி கேட்பாங்க, நீங்கள் வேறு மாதிரி கேட்பீங்க. அப்போது கொஸ்டின் கேட்க என்ன ஆகுனா, இன்னும் இந்த பைபிள் வந்து தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. வந்த கொஸ்டினே கொஞ்சம் வேறு மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது கேட்குறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஆஸ்க் கொஸ்டின் நான் இப்போ மெனு பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், திரும்ப ஒரு டைம் பண்ணுறேன் மெனு பாரில். ஸோ இந்த மெனு பாரில் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஆஸ்க் கொஸ்டின், சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொஸ்டின், சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான அந்த ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, நாங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து தப்பான ஒரு வார்த்தை வந்துடும், அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிரும், சரியா? ஸோ நீங்கள் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். நாங்கள் ஒரு டைம் கூட வெரிஃபை பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் புக். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே என்ன ஆயிரும், திருத்திடும். அப்போ திருத்தும் போது என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, அது எங்கே இருக்குது, சரியாக தப்பான்னு பார்ப்பாங்க இல்லையா? அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் எங்கே சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து மத்தேயுல கேட்க போகிறேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து, இப்போ உதாரணத்துக்கு இன்றைய நாளுக்கான தேர்வு மத்தேயு 20ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் இடைப்பட்ட வசனங்கள் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், இதில் கேட்கலாம். நான் என்ன பண்ணுறேன், மத்தேயு 20 கேட்க போகிறேன், சரியா? திரும்ப மெனு பாரில் போய்ட்டு ஆஸ்க் கொஸ்டினில் போய்ட்டு நியூ கொஸ்டின், சரியா? ஸோ மத்தேயுவில் போய்ட்டு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஓகேவா? மத்தேயு சாப்டர் வந்து 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து, அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்ட பகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இதில் வந்து இயேசு பற்றி தான் போட்டிருக்கு. இப்போது அவர்கள் எரிகோவில் இருந்த அப்படிங்கிற இடத்த வந்து நான் பண்ணுறேன் எருசலேம், அல்லது நான் என்ன பண்ணுறேன் வேற ஒரு நேம் போடுறேன், ஓகேவா? அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் கொஸ்டின், சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அவர்கள் டேஸில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் நான் போட போகிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் நான் டைப் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில், சரியா? டைட்டில் நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் கரெக்ட் ஆன்சர் என்ன சரியான ஆன்சரோ அதை போட்டுக்கணும். அப்புறம் வந்து தப்பான ஆன்சர் 1, தப்பான ஆன்சர் 2, தப்பான ஆன்சர் 3, இந்த 3 நீங்கள் ஃபில் பண்ணணும். சும்மா ரேண்டமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக கரெக்டான ஆன்சர் சரியாக போடணும், டைட்டில் போடணும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கான கொஸ்டின் கேட்க போகிறேன். அவர்கள் எரிகோவில் இருந்து, இப்போ நம்ம டேஷ் போடணும். டேஷ் போடுறது ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் டாட் வச்சா போதும், அவ்வளோதான், ஓகேவா? அவர்கள் டேஸில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொஸ்டின் ஈஸியாக கேட்டுட்டேன். அந்த டேஷ் போட்ட இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், டாட் வச்சுருக்கேன், சரியா? ஸோ நீங்கள் என்ன உங்களுடைய மொபைலில் நான் தமிழ் டைப்பிங் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சரியா? நமக்கு தேவை என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த தமிழ் ஃபாண்ட் வரணும், சரியா? கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா எரிகோவில் இருந்து, சரியா? எரிகோவிலிருந்து புறப்பட்டு போக. அப்போ தப்பான ஆன்சர் 3 போடணும். இப்போ நம்ம வந்து என்ன போடுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் போடணும், சரியா? சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போடக்கூடாது.
ஒரு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி போடணும். இப்போ வந்து இங்கே பிளேஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ எருசலேமில் இருந்து ஓகேவா. ஸோ எருசலேமின்னு போட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் எருசலேம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வசதியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு என்ன அந்த அந்த வசனத்துக்கு அந்த கேள்விக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணணும், 3 இது வரணும். சரியா? நாசரேத்திலிருந்து ஓகேவா. அப்புறம் வந்து ஒரு கலிலேயாவிலிருந்து வீலிருந்து ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு புஸ்தகத்தை சூஸ் பண்ணணும், அதிகாரம், வசனம், அப்புறம் டைட்டில், கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான கரெக்ட் ஆன்சர். ராங் ஆன்சர் 1, ராங் ஆன்சர் 2, ராங் ஆன்சர் 3. இப்போது முக்கியமாக என்னென்னா அந்த இருக்கையும் இடத்த சரியாக நீங்கள் போடணும். சரி, இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பாக கேட்டாலும் பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு டைப் பண்ணும்போது வரல, இப்போ ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், வேறு எதுவும் 3 நான் போட்டேனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆயிரும், அந்த குயிஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக அழிஞ்சிரும். இங்கே இது ஃபுல்லாமே எரேஸ் ஆயிரும். சரியா? இப்போ நான் கொடுக்கேன் பாருங்கள், அவ்வளோதான் நான் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நமக்கு இந்த புஸ்தகம் வந்து அழியாது, சாப்டரும் அழியாது. ஏன்னா சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்டரில் அடுத்த கொஸ்டின் கேட்போம் ஓகேவா. மற்ற விஷயங்கள் வாசம் இருக்கும் இடம் மற்றெல்லாம் அழிஞ்சிரும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கலாம். ஒரே கொஸ்டினை நீங்கள் எத்தனை டைம்னாலும் மாறி மாறி கூட கேட்கலாம். சரியா? தென் நம்ம இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் இங்கே பார்த்துக்கலாம். நியூ கொஸ்டின் கீழே மையால் கொஸ்டின் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தப்பாக கேட்டனாலுமே இந்த பென் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், பென் ஐக்கானில் போய்ட்டு நீங்கள் அதை மாடிஃபை எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதனால் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி நீங்களும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், எத்தனை டைம்னாலும் பண்ணிக்கலாம். இந்த வாரத்துக்கான எக்ஸாம் வந்து ஆப்பில் பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஆப்புக்கான லிங்க்கையும் நாங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைபிள் எக்ஸாம் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.